அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அடியாறுகளின் மீது எப்போதும் கருணை உள்ளவனாக அன்பு உள்ளவனாக தான் இருக்கின்றான். அவனுக்கு எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவன் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கின்றான். பல அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான். ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் நன்றி மறந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ் கொடுக்கும்போது ஒரு பேச்சும் கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு பேச்சும் சொல்லிட்டு வேற மாதிரி மனிதன் இருக்கின்றான். இருந்தாலும் அவன் எந்த அளவுக்கு தவறு செஞ்சாலும் சரி அல்லாஹிடம் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்கும்போது படைத்த ரப்பு மன்னித்து கொண்டே இருக்கின்றான். அந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவன். படைத்த இறைவன் தான் கருணை உள்ளவனாச்சு. அப்போ ஏன் இவ்வளோ சோதனைகள் சொல்லிட்டு நம்ம நினைப்போம். சோதனைகள் நமக்கு எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வாதாரத்தை நிச்சயமாக அவன் உயர்த்துவான். நாம் கஷ்டத்தால் கவலையால் வடிக்கும் ஒரு சின்ன அந்த கண்ணீர் துளி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சின்ன ஒரு கண்ணீர் துளிக்கு கூட நம்முடைய பாவங்களை நம்மை படைத்த இறைவன் மன்னிக்காமல் இருப்பதில்லை. நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காகவே இந்த சோதனைகள், இந்த கஷ்டங்கள் எல்லாமே. நாம் அல்லாஹிடம் ஒரு துவா செய்கிறோம். சில நேரங்களில் உடனே அதை அல்லாஹ் தருவான், சில நேரங்களில் தாமதமாகலாம். அப்படி தாமதம் ஆகுதுன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடம் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கின்றான் என்று அர்த்தம். அதனால் அந்த ஒரு சூழ்நிலையில் இன்னும் அதிகமான துவாக்களை ஓதணும், அதிகமாக எக்ஸ்ட்ரா தொழுகைகளை தொழுது அல்லாஹிடம் துவா செய்ய வேண்டும். நாம் பலன் அடைய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் பல சந்தர்ப்பங்களை நமக்கு தந்துள்ளன். அதில் முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் தான் வாரம் வரக்கூடிய இந்த ஜும்மா நாள். இந்த ஜும்மா நாளில் அப்படி என்னதான் ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, மற்ற நாட்களில் போல இல்லாமல் இந்த நாட்களில் நிறைய ஸ்பெஷல் இருக்குது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் அதிகப்படியான கூலிகளை அல்லாஹ் தருகின்றான். நாம் கேட்குற துவாக்களுக்கு தடை இல்லாமல் பதிலும் அளிக்கின்றான். ஒவ்வொரு நாளும் இது நடக்குது. அதாவது தஹஜுத் நேரம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவான். ஆனால் தஹஜுத் நேரம் என்பது எல்லாராலையும் தொழ முடியாத ஒரு நேரம். ஆனால் ஜும்மா நேரத்தில் ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்திலையும் இதே போல் தடை இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கின்றான். அந்த ஜும்மா நேரத்தில் நிச்சயமாக எல்லாராலையும் அமல்களை செய்ய முடியும், துவாக்களை கேட்க முடியும். அந்த நேரத்தை எல்லாராலையும் அடைய முடியும். அதனால் ஒவ்வொரு ஜும்மா வரும்போதும் நிச்சயமாக என்னுடைய ரப்பு இந்த வாரம் என்னுடைய கஷ்டத்தை தீர்ப்பா சொல்லிட்டு நம்பிக்கையுடன் எழுந்திருச்சு அதன்படி நீங்கள் அமல்கள் செய்யுங்க, துவாக்களை கேளுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாறும். இன்னைக்கு ஜும்மா. இந்த ஜும்மாவில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான ரபியுல் அவ்வல் மாதம். அந்த மாதத்தின் முதல் ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். ஜும்மா நாளில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்களில் ஒன்று ஸலவாத் ஓதுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்வது. நாம் சொல்கின்ற ஒவ்வொரு ஸலவாத்திற்கும் ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் அருளும் கிடைக்கும். அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய அமல் கூட இந்த ஒரு ஸலவாத்தை சொல்வதால் இன்னொரு சிறப்பும் இருக்குது. அதாவது இந்த மனிதர் உங்களுக்காக ஸலவாத் சொல்லியிருக்கிறாங்க சொல்லிட்டு மலக்குமார்கள் நாம் சொல்கின்ற ஸலவாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எடுத்து காட்டுவாங்களாம். இது எவ்வளோ சிறப்பு இருக்குது பாருங்கள். இது மறுமை நாளில் நடக்காது, ஒவ்வொரு ஜும்மாவிலும் இது நடக்கும். அதனால் அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள். அதுவும் ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம் இருக்கிறோம். ரபியுல் அவ்வல் மாதத்தில் என்ன துவாக்களை ஓதலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகமாக ஓத வேண்டியது, ஃபஸ்ட்டு ஓத வேண்டியது ஸலவாத்து தான். ஏன்னா நபியவர்களுக்காக நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும். ஸலவாத்தை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஸலவாத்துக்கள் இருக்குது. அதை நீங்கள் எடுத்து ஓதுனாலும் சரி நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு 7 ஸலவாத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது சஹீஹான அறிவிப்புகளில் வந்திருக்கு. அதை எடுத்து ஓதுவது சிறந்தது. எல்லா ஸலவாத்தையும் ஓதலாம். இருந்தாலும் நம்பர் 1 சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறது அந்த ஒரு ஸலவாத் தான். தரூதே இப்ராஹிம் சொல்லுவாங்க. அதாவது தொழுகையின் அத்தையாத் இருப்பில் ஓதக்கூடிய ஸலவாத். இந்த மாதம் முழுக்க இந்த ஒரு ஸலவாத்தை குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 100 முறையாவது ஓதுற மாதிரி நியத் வச்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு மாதத்தில் உங்கள் வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும். இன்றைக்கும்
நாம் எப்போவுமே ஜும்மா அசருக்கு பிறகு சிறப்பான துவாக்களை நம்ம ஓதுவோம்ல, இன்றைக்கி இந்த ஒரு செலவாத்தை மட்டும் நீங்கள் எடுத்து ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பல கஷ்டங்கள் தீரும், பல தேவைகள் நிறைவேறும். செலவாத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. நான் அந்த செலவாத்தை ஒரு முறை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச செலவாத் தான், இருந்தாலும் ஒரு முறை ஓதி காமிக்கிறேன். இதை இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சு ஓதுங்க. அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த செலவாத்தோட பொருளில் வேற ஒன்றுமே இல்லை. அதாவது அல்லாஹிற்கு மிகவும் ஒரு பிடித்த ஒரு நபியாக யாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நண்பன் அப்படின்னு சொன்னதில்லை. அல்லாஹ் நண்பன் என்று சொன்ன ஒரு நபினா அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அவர்களுக்கு நிறைய சிறப்புகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் சரி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பத்திற்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ, அவர்களின் மனைவி மக்கள் மீது எப்படி நீ அருள் புரிந்தாயோ, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் அருள் புரி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி நீ கருணை புரிந்தாயோ, எப்படி பரக்கத்தை நீ வாரி வழங்கினாயோ, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் நீ வாரி வழங்கு. அப்படிதான் இந்த துவாவில் நம்ம கேட்குறோம். தொழுகையின் அத்தையாத் இருப்பில் இந்த செலவாத்தை ஓதுவதால் இதை சிரமப்பட்டு மனப்பாடம் செய்யணும்னு அவசியம் இல்லை. யாருக்கும் எனக்கு தெரியாது சொல்ல முடியாது. எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு செலவாத் தான். இதை ஒரு முறை சொன்னாலே அல்லாஹ்வின் அருள் உடனடியாக நமக்கு 10 முறை கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அருள் ஒரு முறை நமக்கு கிடைச்சாலே போதும். நம்முடைய பல வருட கஷ்டங்கள் பிரச்சனைகள் நீங்கிவிடும். 10 முறை கிடைக்குதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய 10 தவறுகளையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அல்லாஹ்வின் பார்வையில் அந்த தர்ஜாக்கள் அந்தஸ்து பார்த்தீங்களா, அது 10 மடங்கு அல்லாஹ் உயர்த்துவான். அவ்வளவு சிறப்பு இருக்கு செலவாத் சொல்வதால. நம்முடைய பல கஷ்டங்களுக்கு பல குழப்பங்களுக்கு தீர்வாக இந்த செலவாத் இருக்கும். வெறும் செலவாத்தை மட்டும் நீங்க ஓதிக்கொண்டே இருந்தாலே போதும், எல்லா பிரச்சனைகளும் தீரும். இந்த ஒரு மாதத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செலவாத்து ஓதுங்க. இன்னைக்கு ஜும்மாவில் இப்போ இந்த வீடியோ பார்த்த இந்த செகண்ட்லேருந்து செலவாத்தை ஓத ஆரம்பிங்க. இன்னைக்கு ஜும்மா அசருக்கு பிறகு அசர் தொழுத கையோட ஒரே இருப்பில் உக்காந்து செலவாத்தை ஓதுங்க. உங்களால் அந்த டைமில் எவ்வளோ ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓதுங்க. எவ்வளோ அதிகம் ஓதுறீங்களோ அவ்வளோ அல்லாஹ்வின் அருள் கிடைக்கும். அதை மறந்துடாதீங்க. ஓதிட்டு துவாக்கு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் வச்சுக்கிங்க. நல்லா துவா செய்யுங்க. உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். அல்லாஹ்விடம் சஜிதால சொல்லுங்கள், அழுது கேளுங்க. நிச்சயமாக மாறும். அல்லாஹ் நினச்சா இந்த ஒரு ஜும்மாவில் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீக்குவான். அப்படி இந்த ஒரு ஜும்மாவில் உங்கள் வாழ்க்கை மாறணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.